இன்றைக்கி நம்ம 2014 வெளிவந்த ட்ரூ டிடெக்டிவ் வெப் சீரிஸை தாங்க பார்க்க போகிறோம். இது மிஸ்ட்ரி கிரைம் வெப் சீரிஸுங்க. ரொம்பவே அருமையான வெப் சீரிஸு. இந்த வீடியோ ட்ரூ டிடெக்டிவ் சீசனோட எபிசோடு 1. சப்போஸ் நீங்கள் கடைசி எபிசோடு, அதாவது எபிசோடு 7, 8ன்னு பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ கரெக்டான இடத்துக்கு தாங்க வந்திருக்கீங்க. இதுதான் எபிசோடு 1. வெப் சீரியஸோட ஸ்டார்டிங்கு இன்ட்ரோ இப்படி தாங்க இருக்கும். ரொம்பவே ஒரு மாதிரி அழகான ஒரு பாட்டை போட்டு எபிசோடோட வரக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் அதுலேயும் அப்பப்போ காட்டுறாங்க. இன்ட்ரோ சீனு ரொம்பவே அருமையாக இருக்குதுங்க. கதைக்களம் அமெரிக்கா நாட்டில் லூயிசானா என்ற கிராமத்தில் 2012 இப்போ நடக்குது. 2012 2 டிடெக்டிவ்ஸ் இன்ட்ராகேஷன் ரூமில் உட்காந்துருக்காங்க. இவன் பேர் ரஸ்ட் கோலு, இவர் பேர் பார்த்தீங்கன்னா மார்ட்டி ஹார்ட்டு. பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரஸ்ட் கோல் மற்றும் மார்ட்டி ஹார்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா, இந்த வெப் சீரிஸில் நிறைய கேரக்டர்ஸுங்க எல்லாம் வராது. 2 முக்கியமான கேரக்டர்ஸுங்க தான். இவங்க 2 பேர் மட்டும்தான். இவர் பேர் பார்த்தீங்கன்னா ரஸ்ட் கோலு, இவர் பேர் பார்த்தீங்கன்னா மார்ட்டி. கோல் மற்றும் மார்ட்டி எப்படின்னா டிடெக்டிவ்ஸ் பார்ட்னருங்க. 2 பேரும் ஒன்றா தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. கதை இப்போது 2012 நடக்குது இல்லையா? ஆனால் இவங்க 1995 நடந்த ஒரு கேஸை தாங்க இப்போ விசாரிக்கிறாங்க. என்னடா இது, 17 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸை எதுக்குடா இப்போ வந்து விசாரிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது வெப் சீரிஸை பார்க்குற நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் காட்டுறாங்க. இங்கே இப்போது மூத்த டிடெக்டிவான நம்ம ரஸ்ட் கோலையும் மார்ட்டி ஹார்ட்டையும் புதுசாக டிடெக்டிவ் வேலைக்கு சேர்ந்த 2 டிடெக்டிவ் 1995 நடந்த அந்த கேஸில் என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் கேட்குறாங்க. கதை ஒரு மாதிரி பேக் அண்ட் ஃபோர்த்துன்னு போகுங்க. எப்படின்னா, அதாவது பாஸ்டில் நடந்த அந்த 1995 அங்கே என்ன நடந்ததுன்னு கேட்பாங்க. அதே சமயம் இங்கே இப்போ ப்ரெசண்ட்டில் 2012 இவங்கள்ட்ட இந்த டிடெக்டிவ்ஸ் கிட்ட இந்த மார்ட்டி ஹார்ட்டும் நம்ம கோலும் என்ன பேசுகிறாங்க அப்படின்றதெல்லாம் இங்கே ப்ரெசண்ட்டில் மாறி மாறி வரும். இப்போ ஃப்ளாஷ்பேக் போகுதுங்க. அங்கே பெரிய வயல்வெளி பகுதியில் ஒரு பொண்ணை ட்ரெஸ்ஸே இல்லாமல் அம்மனமாக கொண்டு போட்டிருக்காங்க. அதுவும் தன் கைகளெல்லாம் கூப்பி வேண்டிக்கிட்டபடி போஸ் கொடுத்த மாதிரி ஒரு மாதிரி கொன்று போட்டிருக்கானுங்க. அவன் உடம்பெல்லாம் ஏதோ சாத்தானுக்கு சடங்கு செஞ்ச மாதிரி இருக்குது. கோல் மற்றும் ரஸ்ட்டு இவங்க 2 பேரும் டிடெக்டிவ்ன்றதால அந்த ஊர் போலீஸுங்க கேஸை டிடெக்டிவ் கிட்ட விட்டுட்டாங்க. இப்போது இவங்க தாங்க அவளை எப்படியெல்லாம் கொலை பண்ணப்பட்டிருக்கான்றதெல்லாம் இவங்க தான் பார்க்குறாங்க. அவள் உடம்பெல்லாம் அங்கங்கே கத்தியால் கிழிக்கப்பட்டிருக்கு. உடம்புல இந்த மாதிரி வித்தியாசமாக ஏதோ உருண்டையாக வரைஞ்சி வச்சுருக்கானுங்க. அவன் மண்டையிலங்க ஏதோ மான் கும்பம் வச்சு ஏதோ ஒரு மாதிரி கூட மாதிரி அழகாக செஞ்சு ஒரு ராணி மாதிரி அவளை வச்சு கொண்டு வச்சுருக்காங்க. மரக்குச்சிகள் எல்லாம் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு மாதிரி இந்த பறவைகள் ட்ராப் பண்ணக்கூடிய ஒரு ட்ராப்பு மாதிரி ஒரு கூட்டையும் செஞ்சு அங்கங்கே தொங்க விட்டுருக்கானுங்க. இந்த கொடூரமான இந்த கொலையை பார்த்துட்டு கோலு அவர் மார்ட்டிக்கும் சீரீஸ் பார்க்குற நம்மள்கிட்டையும் நம்மளாலேயே பார்க்க முடியாத அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறாப்புல. என்னன்னு பார்த்தோன்னா, இட்ஸ் எ ஃபேண்டசி எனாக்ட்மெண்ட். அதாவது இந்த கொலையை பண்ணவன் செக்ஷுவலாக ஒரு பொண்ணோட அழகை அவனோட சாத்தானிக் நம்பிக்கையின் மூலம் காட்டியிருக்கான். இவளை அவன் ஒரு கொலையவே கலை மாதிரி காட்டியிருக்கான்றாரு. கூடவே கொலை பண்ணப்பட்டவ இவ கண்டிப்பாக பாலியல் தொழில் பண்ணுற பொண்ணாக தான் இருப்பான்றாரு. இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி கொலைகள்லாம் இந்த ஊருக்குள்ளே நடந்திருக்கலாம், இதுக்கு அப்புறமும் இனிமேல் இந்த மாதிரி கொலைகள்லாம் நடக்க தான் போகுதுன்னு சொல்கிறாப்புல. ஆனால் மார்ட்டிங்க இவன் கிடக்கிறான் வேலைக்கு புதுசாக வந்த சின்ன பையன், இவன் சொல்கிறதெல்லாம் பெருசாக எவன்டா எடுத்துப்பான்ற மாதிரியே அவனை பார்க்குறாப்புல. நம்ம டிடெக்டிவ் கோலு இப்படி தாங்க ஒரு பெரிய நோட்டை வச்சுக்கிட்டு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எழுதுவாராமா. அதனாலேயே இவர் இதுக்கு முன்னாடி டெக்சாஸில் டிடெக்டிவாக இருந்தாராமா. அங்கே இவருக்கு பட்ட பேர் வேறு என்னன்னா டாக்ஸ்மேன்னு பட்ட பேர் கொடுத்துருக்காங்களாம். அப்புறம் இவங்க இந்த கொடூர கொலையெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து காரில் கிளம்பிட்டாங்கங்க. டிடெக்டிவ் கோலு பார்த்தீங்கன்னா ஆள் இதுக்கு முன்னாடி டெக்சாஸ் நகரத்தில் 12 வருஷமாக டிடெக்டிவாக வேலை பார்த்துட்டு இப்போது இங்கே லூயிசானா ஸ்டேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காப்புல. இந்த ஊருக்கு வேலைக்கு வந்து ஆள் 7 மாதம் ஆகி போச்சாமா. ஆனால் இவனை பற்றி அவனோட பார்ட்னருக்கு ஒன்றுமே தெரியலை. எதுவுமே பார்ட்னர்கிட்ட ஒன்றுமே வாயவே திறக்காமல் இருந்திருக்காப்புல. அதுக்குன்னு இன்றைக்கி எப்படியாவது இவனை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து பேச்சை போடுறாப்புல நம்ம மார்ட்டி. இப்போ தாங்க நம்ம ஆள் கொஞ்சமாக வாயை திறக்கிறான். இந்த மாதிரி நீ யாருப்பா என்னப்பான்னு கேட்கவும் கோலு தன்னை பற்றி சொல்கிறான். கோலு ஒரு பெசிமிஸ்ட்டுங்க. அதாவது பெசிமிஸ்ட்னா எப்படி சொல்கிறதுன்னா, வாழ்க்கையில் பெருசாக நம்பிக்கையை வச்சுக்கிட்டு இதை செய்யணும் அதை செய்யணும்னு
வாழ்க்கையில் இந்த ரன்னிங் ரேஸில் ஓடாமல் லைஃப் இஸ் சஃபரிங்னு புத்தர் சொன்ன கோட்பாட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு லைஃப்பில் பெருசாக சாதிக்கணும்னு பார்க்காம சும்மா வாழ்க்கையில் வாழலாண்டா, வாழ்க்கையை சும்மா வாழ்ந்துவிட்டு செத்து போயிடலாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்கிறது தாங்க பெசிமிஸ்ட்டு. கோல் ஒரு மாதிரி இந்த மாதிரி ஸ்மால் டாக்லாம் பேச மாட்டார். அதாவது என்னப்பா, எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, இதெல்லாம் பேச மாட்டாப்புல. அவர் பேசுகிறதெல்லாம் ரொம்பவே டீப் டாக்கு, ரொம்பவே ஆழமான பேச்சுக்களை மட்டுமே தான் பேசுவாப்புல. கோல் ரொம்பவே இன்டெலிஜென்ட்டுங்க, நேர்மையான ஆளும் கூட. ஆனால் ரொம்பவே இறுக்கமாக இருப்பாப்புல ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலும். எப்படி சொல்கிறது, அதாவது பெருசாக நண்பர்கள் சேர்க்கணும் அப்படின்லாம் பார்க்கவே மாட்டாப்புல. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாப்புல. இங்கிட்டு அவரோட பார்ட்னர் மாட்டி எப்படின்னா, அவன் எல்லார்கிட்டையும் ரொம்பவே சகஜமாக நல்லா சோசியலைசிங் பண்ணுவான். ஆனால் நிறைய பொய் சொல்கிறதுன்னு ஆள் ரொம்பவே ஒரு ஃபேக்கான ஒரு ஆள் தாங்க நம்ம ஆள். என்னதான் ஃபேக்கான ஆளாக இருந்தாலும் ஆள் காசு சம்பாதிக்கிறான் இல்லையா, அதுவும் போலீஸாக வேற இருக்கான் இல்லையா, அதனாலேயே ஆளுக்கு அழகான பொண்டாட்டி ஒன்று கிடச்சிருக்குது. கல்யாணம் ஆகி 2 பெண் குழந்தையும் பெற்றுவிட்டான். பார்த்தீங்களா பார்ட்னர் ஜோடி எப்படின்னு. நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி காதலர்கள் ஜோடின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது திஸ் அண்ட் திஸ் மேக்ஸ் பெஸ்ட் பேர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இங்கே டிடெக்டிவ் பார்ட்னருங்க எப்படின்னு பார்த்தீங்களா. ஒரு பக்கத்து மார்ட்டி என்னன்னா ஃபேக்கான ஒரு ஆள், இன்னொரு பக்கத்து கோலு நேர்மையான ஆளுன்னும். இதுதாங்க இவங்க டிடெக்டிவ் ஆஃபீஸு. கூட இருக்கவங்களெல்லாம் கூட டிடெக்டிவ் தான். கோலு இங்கே புதுசாக வேலைக்கு வந்திருக்கான் இல்லையா, புதுசாக வேலைக்கு வந்துவிட்டு அங்கே ஆல்ரெடி அங்கே வேலைக்கு இருக்கவங்கள்ட்டெல்லாம் போயிட்டு அவங்கள்ட்ட பெருசாக பேசிக்காமல் இவன் பாட்டுக்கு தான் உண்டு வேலை உண்டுன்னு தான் இருக்கான். அவங்களுக்கு இவனை சுத்தமாக பிடிக்கலைங்க. அப்புறம் இவர் தான் அந்த டிடெக்டிவ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த உயர் அதிகாரிங்க. இவர் தான் அங்கே இருக்கக்கூடிய எல்லா டிடெக்டிவ்ஸுகளுக்குமே ஹெட்டு மாதிரி. அங்கே இவங்க வேலையாக இருக்கப்ப கோலு மாட்டியை இந்த மாதிரி கிளட்டி விட்டுவிட்டு இவன் மட்டும் தனியாக அங்கேருந்து போகிறான். அங்கே அந்த ஊரில் இருக்க பார்க்கு போயிட்டு அங்கே வரக்கூடிய 2 பாலியல் தொழில் பண்ணுற பொண்ணுங்கள்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பாலியல் தொழில் பண்ணுறவங்க யாரும் இப்போ ரீசெண்டாக எதுவும் காணா போயிருக்காங்களா என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாப்புல. அவங்களும் இவள்கிட்ட என்ன ஏதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, அப்போது இவள்கிட்ட கேட்குறாப்புலங்க, தூக்க இன்மை பிரச்சனை இருக்குது, எனக்கு ஏதாவது ட்ரக் எதுவும் வச்சுருக்கியா, நைட்டு தூக்கமே வரமாட்டேங்குதுமா, ஏதாவது கொடுமான்னு சொல்லி அவர்கிட்ட ட்ரக்கையும் வாங்கிக்கிறாப்புல. கோழி எப்படியோ அலைஞ்சு திரிஞ்சு இறந்து போனவ யார் என்னன்னெலாம் ஒரு மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கண்டுபிடிச்சிட்டாப்புல. அந்த தகவலெல்லாம் இப்போ மாட்டிகிட்ட வந்து கொடுக்குறாரு. இதை பார்த்துவிட்டு மாட்டி பரவாயில்லையே நல்லா வேலை பார்க்குறாடா அப்பா அப்படின்ற மாதிரியே பார்க்குறான். அப்புறம் இவளை எப்படி கொன்று இருக்காங்கன்னு இங்கே ஃபாரின்சிக் டிபார்ட்மெண்ட்டுங்க இவர் சொல்கிறாப்புல, ரேப் செய்யப்பட்டு கொடூரமாக உள்காயம் ஏற்படுற மாதிரி அடித்து டார்ச்சர் பண்ணி கொண்டு இருக்காங்களாம். பாடியில் எந்த விதமான ஃபிங்கர் பிரிண்ட்ஸுமே கிடைக்கலையாமாங்க. இந்த கேஸு ஊர் மக்கள்கிட்ட பெரிய பயத்தை உண்டாகிருச்சு. கொன்னவன் சாத்தான் சடங்கெல்லாம் பண்ணியிருக்கான் இல்லையா, அதனாலேயே இங்கே இந்த சர்ச்சு கும்பல்களும் சேர்ந்துட்டாங்க. அதனால் இவங்களுக்கு கேஸுக்கு நல்ல ப்ரெஷரு, மேலிடத்துலேருந்து பயங்கர ப்ரெஷரு வந்துருச்சு. அதுக்குன்னு உயர் அதிகாரி அவர் ஆஃபீஸில் இருக்க எல்லா டிடெக்டிவ்ஸையும் மற்ற டிடெக்டிவ்ஸுங்களையும் இந்த கேஸுக்கு உதவ சொல்கிறாப்புல. கோல் மற்றும் மார்ட்டிக்கு உதவ சொல்கிறாப்புலங்க. இப்போ கோலு மார்ட்டியும் அந்த ஊர் பொதுமக்கள், சர்ச்சு பாதிரியார், அப்புறம் லோக்கல் ஷெரீஃப்னு எல்லாரையும் விசாரிக்கிறாங்க. லோக்கல் ஷெரீஃப்ட இப்போ இந்த மாதிரி அவர் என்னென்னா ஒரு ஃபோட்டோவை காட்டி ஒரு பச்சை காது உள்ள மூஞ்சிகள் எல்லாம் ஒரு மாதிரி மறைஞ்சு போன மாதிரி ஒருத்தன் ஒரு பொண்ணை துரத்திக்கிட்டு இருந்தான்னு சொல்லி ஒரு சின்ன பொண்ணு இதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துருக்காங்க. அதையும் இவங்கள்ட்ட வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதை எடுத்து இவங்கள்ட்ட காட்டுறாப்புல. அடுத்ததாக அந்த செத்து போன பொண்ணு இருந்திருப்பா இல்லையா, அந்த பொண்ணோட முன்னாள் புருஷன் வேறு இருந்திருக்கானாமா. அந்த முன்னாள் புருஷனை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. அங்கங்க அவளை பற்றி இவன் முன்னாள் புருஷன் தன்னுடைய பொண்டாட்டி எப்படிப்பட்டவன்றதெல்லாம் சொல்கிறான். அவள் சரியான போதைக்காரியாங்க. அவள் இந்த மாதிரி கடைசியாக பேசுகிறப்போ ஒரு கிங் எனக்கு தெரியும், அவரை வச்சு சர்ச்சுக்கு போய் நன்னாக போகிறேன், அதாவது சிஸ்டர் ஆக போகிறேன்லாம் சொல்லியிருந்திருக்கா. இவன் இதெல்லாம் தான் பொண்டாட்டி செத்துட்டான்றது கூட தெரியாமல் ஒரு மாதிரி துணியிலே தாங்க பேசுவாங்க. அதாவது அதுப்பாக தான் பேசிக்கிட்டு இருந்துகிட்டு கடைசியாக தான் இவங்க சொல்கிறாங்க அவன் பொண்டாட்டி செத்துட்டான்னு. அப்போ தாங்க அவன் முகமே ஒரு மாதிரி மாறி போயிடுது. இவங்க 2 பேரும் ஒன்றா ரொம்ப நாளாக வேலை பார்க்குறாங்க இல்லையா, அதனால் அவனோட பார்ட்னரான கோலை மார்ட்டி பொண்டாட்டி வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருக்காங்களாமா. அதுக்குன்னு அவனும் கூப்பிடுறான். இப்போ கோல் என்னன்னா
அங்கே டின்னருக்கு வந்தவன் நல்லா ஃபுல் போதையில் குடிச்சுப்புட்டு வந்து நிற்க, மாட்டி டின்னருக்கு இப்படி தான் குடிச்சுப்புட்டு வருவியாடா அது இதுன்னு திட்டி அவனை அனுப்பிட்டாப்ல. இவனும் சரின்ட்டு மறுநாள் குளிச்சு கிழிச்சு டின்னருக்கு சாப்பிட வந்திருக்காங்க. இப்போ கோலு மாட்டி குடும்பம்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. அங்கே மாட்டி பொண்டாட்டி அவன் குழந்தைங்களையோட சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் நம்ம கோலு பார்க்குறான். அங்கே மாட்டிக்கு டிடெக்டிவ் அந்த பொண்ணு கேஸில் விஷயமா கால் வரவும் அவன் மட்டும் ஃபோனை பேசிக்கிட்டே எந்திரிச்சு போயிடறான் டீசெண்டாக. அப்போது அவங்க மாட்டி பொண்டாட்டி நம்ம கோலு யார் என்னன்றதெல்லாம் விசாரிக்கிறாங்க. அங்கே தாங்க சொல்கிறாப்புல கோலோட குழந்தை இறந்து போச்சாமா, அதுவும் பெண் குழந்தையாம். குழந்தை இறந்ததுக்கு அப்புறமா புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் டிவோர்ஸ் ஆகிருச்சு. இவனும் அடுத்த யாரையும் கல்யாணம் பண்ணிக்காமல் பார்க்காம இப்படியே வாழ்க்கை பூரா ஒண்டிக்கட்டையா தன்னோட செத்துப்போன பொண்ணை நினச்சிக்கிட்டே வாழ்ந்துடலான்னு பார்த்துருக்காப்புல. தான் பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் தாங்க ஆள் ஒரு மாதிரி பெசிமிஸ்ட் மாதிரி வாழ்க்கையை பற்றி நெகட்டிவான பார்வை கொண்டவராக ஆகியிருந்திருக்காரு. கூடவே யார்கிட்டையும் பெருசாக பேச மாட்டார் இல்லையா, இறுக்கமான ஆளுன்னு சொன்னல. அதனால தான் பொண்ணு இறந்ததுனால தான் இப்படியே ஆகியிருந்திருக்காரு. அப்புறம் ஃபேமிலி டின்னர்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் 2012 அங்கே எதுக்கு இந்த டிடெக்டிவ்ஸுங்க ஃபேமிலி விஷயத்துலலாம் கேட்குறானுங்கலாம் நம்ம மார்ட்டிக்கு ஒன்றுமே புரியலை. எதுக்கு கோலையும் தன்னோட ஃபேமிலியும் சம்மந்தப்படுத்தி எதுக்கு இவங்க கேட்குறாங்க அப்படின்லாம் புரியாத மாதிரியே இருந்தாலும் சொல்லி அவங்கள்ட்ட கதையெல்லாம் சொல்கிறாப்புல. கதை இப்போ மறுபடியும் பாஸ்ட்டுக்கு போகுதுங்க. அங்கே இந்த கோலு சரி ஊருக்கு புதுசாக வேலைக்கு வந்திருக்குமே, கொஞ்சம் புதுசாக வேற இருக்காங்க இல்லையா ஆளுங்கள்லாம், அவங்கள்ட்ட கொஞ்சம் பணிவாக அடங்கி போகணும்லாம் பார்க்கலங்க. ஆள் அவங்கள்ட்டலாம் திமிராக தான் பேசுகிறான். அவங்களும் பதிலுக்கு கெட்ட வார்த்தையில் திட்ட, இவன் அதுக்குன்னு போய் அவரை நல்லா பலார்னு ஒரு அறை விட்டு போடுறான். பதிலுக்கு அவர் கோலை அடிக்காமல் விட்டுவிட்டு இருடி இரு மாட்டாமையா போயிடுவேன் அப்படின்ற மாதிரியே ஒரு மாதிரி பார்த்துட்டு போடுறாருங்க. அங்கே இந்த உயரதிகாரி இருப்பார்ல, அவர் என்னன்னா கூட ஒருத்தரை கூப்பிட்டு வந்திருக்காப்புல. அவர் யாருன்னு பார்த்தோன்னா அவர் தான் இந்த லூயிசானா நகரத்தில் பெரிய தலைக்கட்டுங்க. அவர் இந்த பாப்புலரான கேஸை ஹேண்டில் பண்ணுற கோலு மார்ட்டிகிட்டையும் அந்த உயரதிகாரி அவரை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. கோலு அவரோட அந்த பதவி பயத்துக்கெல்லாம் அந்த பல் இழிச்செல்லாம் பேசலைங்க. கண்ணுக்கு கண்ணு கூட பார்த்து அவரை பார்க்காம தான் பேசுகிறான். ஒரு மாதிரி மதிக்காம தான் பேசி விட்டுடுறான். அதுக்குன்னு அவர் போனதுக்கப்புறம் கோலை இந்த மாதிரி எப்பாடே பெரிய இடத்துக்காரங்க கிட்டலாம் இப்படிலாம் பார்த்து பேசாதையா, பார்த்து பேசியா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போங்க ஒரு அழகான பொண்ணுங்க, சும்மா பார்க்கவே அப்படி இருக்குது. அந்த பொண்ணு மார்ட்டியை தேடி ஆஃபீஸில் வந்து விசாரிக்குது. மார்ட்டி அவளை பார்த்துட்டு அவளை அங்கேருந்து அப்படியே நான் என்ன தேடி தான் வந்தீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து ஓடி போகிறான். கோலு இந்த கூத்தெல்லாம் இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் அப்படியே பார்த்தபடியே நிற்கிறான். அடுத்து அந்த ஊருக்குள்ளே ஷெரீஃபு யாரோ ஒரு 10 வயசு பொண்ணு மிஸ்ஸிங்னு சொல்லியிருப்பார். அதுக்குன்னு அந்த ஊருக்கு போயிட்டு அந்த மிஸ்ஸிங் பொண்ணு குடும்பம் யாருன்னு என்னென்னலாம் பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு விசாரிக்கிறாங்க. மார்ட்டி அந்த பொண்ணு யாருன்னு வீட்டில் அவங்கள்ட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காப்ப கோல் மட்டும்தாங்க வீட்டுக்கு வெளியில் வந்து ஏதாவது ஒரு மாதிரி வியர்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தேடிக்கிட்டே இருக்கான். அங்கே வீட்டு சைடில் ஏதோ கெரேஜ் மாதிரி ரூம் இருக்குது. அந்த ரூமுக்குள்ளே குருவி கூடுங்க. அந்த அந்த பொண்ணை கொன்று போட்ட இடத்துல இருந்திருக்கும்ல, இப்போ அதே குருவி கூடு இவங்களுக்கு இங்கே கிடச்சி போச்சு. அங்கே கட் பண்ணா இப்போ ப்ரெசண்ட்டில் 2012 இங்கே இன்ட்ராகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே நம்ம கோல் என்னன்னா எப்போ பார்த்தாலும் சிகரெட்டை ஊதி தள்ளிக்கிட்டே இருக்கான். கூடவே குடிக்கிறதுகளுக்கு பீர் வேற கேட்டிருந்திருக்கான். அவங்களும் வாங்கி கொடுத்துருக்காங்க. இவன் பார்த்தானா குடிச்சுக்கிட்டு பீரை குடிச்சுக்கிட்டு சிகரெட்டை ஊதிக்கிட்டே தான் அவங்கள்ட்ட ஒரு மாதிரி அப்படியே அவனோட அந்த டீப் டாக்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி அவன் பாட்டுக்கு எதையோ பேசிக்கிட்டே பெணாத்திக்கிட்டு கிடக்கிறான். இந்த புதுசாக வேலைக்கு சேர்ந்த டிடெக்டிவ்ஸுங்களுக்கு இதே மாதிரி இப்போது 2012 இப்போ ஒரு கேஸு கிடச்சிருக்குதுங்க. அப்போது இந்த டிடெக்டிவ்ஸுங்க என்னென்னா ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. எப்படின்னா, நீங்கள் ஏன் 8 வருஷத்துக்கு முன்னாடி வேலையை விட்டு நின்றீங்க, நீங்கள் ஏன் இதை பண்ணீங்க, அது இதுன்ட்டு ஒரு மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு உளறிக்கிட்டு இருக்க. அப்போ கோலு அவங்கள்ட்ட சரியான கேள்வியை இவனே எழுப்புறான். அதாவது நாங்கள் 1995 கேஸில் சரியான கொலைகாரனை கண்டுபிடிச்சிருந்தா எப்படிடா இப்போ 2012 மீண்டும் இதே மாதிரி கொலைகள்லாம் நடக்குதுன்னு இவனே கேட்குறான். அதுக்குன்னு இவங்களும் கொலைகாரனை யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு நான் நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, அப்போ அதுக்கு ஒழுங்கான இளவெடுத்த அந்த சரியான கேள்வியை கேளுங்கடா அப்படின்னு சொல்லவும் அங்கே தாங்க சீரியஸோட முதல் எபிசோடு அங்கே தான் முடியுது. கடைசியாக இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க உங்ககிட்ட நான் ஒன்று சொல்கிறேன். வீடியோவை பாதியிலேயே ஸ்கிப் பண்ணிட்டு போகாமல் என்னையும் ஒரு ஆளாக மதித்து
உங்களோட அந்த பொன்னான நேரத்தை கொடுத்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு உங்களுக்கு தேங்க்யூங்க.